சண்முகம் என் பேர், காஞ்சிபுரம் தான். நான் போதைப் பொருள் வந்து அவங்க இந்த இதில் ஆட்சியில் வந்து நிறுத்துறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த இதுவும் நடத்தலை. அதே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஐட்டத்தெல்லாம் நிறுத்துறாங்க. ஆனால் அவங்க வந்து முக்கியமாக அந்த சாராயத்தை அதிகப்படுத்தணுன்றதுக்காகவே அவங்க நிறைய அதை தான் மோட்டிவேஷன் அதுதான் பண்ணுறாங்க. அது ஒன்று ப்ளஸ்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நெட்ஒர்க்னால் இந்த நெட்டு வருது இல்லை, நெட்ஒர்க் இல்லை நெட்டு, மொபைல் நெட்டும் இந்த ஃபோனும் இல்லாமல் வந்தால் பசங்க எல்லாம் அவங்கவுங்க குயிட்டாக வேலை செய்வாங்க. அவங்க படிக்கிறது எல்லாமே இருக்கும். நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி நம்ம தெருவில் மட்டும் தான் விளையாடுவோம். இப்போ தெருவில் விளையாடுற பசங்களே ஒன்று கூட கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கிரவுண்டில் வந்து விளையாடுறாங்க, அவ்வளோதான். அது கூட வந்து லீவு பசங்களை ஒருத்தர் பார்க்கணுன்றதுக்காக. நிறைய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரே வந்து அண்ணன் தம்பிங்க சித்தப்பா பெரியப்பாவே யாருக்கும் தெரியாது. வீட்டில் அப்பா அம்மா மட்டும் தான் தெரியும். பசங்க யாரா வந்தாலும் அவங்க பாட்டு ரூமில் உட்காந்து ஃபோன் தான் விளையாடிக்கிறானுங்க. இந்த 2 தான் காரணமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்ன மாற்றம் கொண்டாலும் நெட்டு இதுக்கப்புறம் நிறுத்த முடியாது, கண்ட்ரோல் கிடையாது. இந்த போதை ஐட்டத்தை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டா இப்போ கெடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து +2 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா பசங்களும் இருந்துடுறாங்கண்ணா. காலேஜுன்னு போகும்போது எல்லா பசங்களும் எல்லா பழக்கம் வந்துடுது. அது வீட்டில் சரியாக சொல்லாமல் இருந்தாலும் சரி, இப்போ தெரியாமல் ஏதாவது வந்து நிறைய பசங்க தெரியாமல் தான் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே, வீட்டுக்கு தெரியாமல். அதனால் வந்து இந்த சுத்தமாக இதை போதைப் பொருளை மொத்தம் நிறுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக பசங்க நல்லா இருப்பாங்க.